அஇஅதிமுக ஆட்சியின் போது போடப்பட்ட ஒப்பந்தங்களால் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி குறித்து திமுக அரசு தரும் புள்ளி விவரங்கள் தவறானவை என்றார். அதிமுக ஆட்சியில் 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டிற்கு முதலீடு கிடைத்ததாக அவர் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் உழைப்புக்கான அறுவடையை தற்போதைய முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். தற்போதைய தொழில் வளர்ச்சி, பொருளாதார பலன்கள் அனைத்திற்கும் அதிமுக ஆட்சியின் நடவடிக்கையே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் கேட்கிறாங்க, நிறைய தொழிற்சாலை கொண்டாந்துட்டீங்க, அந்த தொழிற்சாலையுடைய நிலை என்ன? எத்தனை புரிந்துணர்வு தான் நடைமுறைக்கு வந்திருக்குது? எத்தனை தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கிறீங்க? எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு தொழிற்சாலையுடைய நிலைமை என்ன? எத்தனை தொழிற்சாலை முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது? எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னா வெள்ளை பேப்பரை காட்டுறாரு.